ஹாய் ஹலோ வெல்கம் டு ஏர் இண்டியா. இன்றைக்கி வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்துட்டு அவங்களோட லேண்டை சேல் பண்ணி கொடுக்கணுன்னு கூப்பிட்ருந்தாங்க. அதுக்காக வந்துட்டு வேகமாக நம்ம கர்நாடகா கிளம்பி போயிட்டுருக்கோம். கர்நாடகாவில் எங்கேன்னா சாம்ராஜ் நகர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் டி நரசீபுரா அல்லது சந்தமரளி ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ரோட்டில் வந்துட்டு அது என்ஹெச் ஆகிட்டுருக்கு. அந்த ரோட்டு மேலேயே வந்துட்டு ஒரு எலக்கூருன்ட்டு ஒரு வில்லேஜ் வரும். அந்த வில்லேஜிலேருந்து 1 கிலோமீட்டரில் நம்மளுக்கு அந்த தோட்டம் அமைஞ்சிருக்குங்க. ஒரு தென்னை மரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 70 தென்னை மரம் இருக்குது. சுற்றி ஃபென்சிங் போட்டு புது கேட்டு தான், புது ஃபென்சிங் தான் இருக்குது. வடக்கு சரிவு பூமி, குபேரமூலையில் ரூம் கட்டியிருக்காங்க. ஒரு போர் இருக்குங்க, ட்ரிப் இருக்குது, ஒரு சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது, வீட்டுக்கு தனி சர்வீஸ் இருக்குது. சரி, இங்கே மண் வளம் எப்படி இருக்குது, மண் எப்படி இருக்குதுன்னு பற்றி பேசுவோம். மண் வந்து பார்த்துட்டிங்கன்னா களிமண் தாங்க, ரெட் சாயில் இல்லை. களிமண்ணுனாலும் நம்மளுக்கு நல்லா தெரியும், அந்த ஈரப்பதத்தை வந்து தன்னுள்ள தக்க வச்சுக்கிற தன்மை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் களிமண்ணுக்கு. ஸோ அதுக்கு தகுந்த பயிர் போட்டோம்னா நல்ல விளைச்சல் இங்கே வரும். எக்ஸாம்பிளுக்கு கரும்பு போடலாம், பாக்கு, தென்னை, அது போக வந்துட்டு உங்களுக்கு இந்த ப்ரொக்கோலி கல்டிவேஷன், காய்கறி விவசாயம்லாம் நல்லா வருங்க. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக வந்துட்டு தக்காளி, கோஸு, வெண்டைக்காய், பீன்ஸு, கேரட்டு இந்த மாதிரி விவசாயங்கள் அதிகம். ப்ரொக்கோலியும் போடுறாங்க. வாங்குறவங்க உங்களுக்கு தெரிஞ்ச புது விதமான க்ராப்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங்க்கும் ஈஸியாக இருக்கும், ரேட்டும் நல்ல ரேட் கிடைக்குங்கிறது எங்களோட கருத்தாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த தோட்டத்தை வாங்கினீங்கன்னா என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தென்னை மரத்தை நல்லா பராமரிக்கணுங்க. தென்னை மரம் நல்லா தான் இருக்குது ஆல்ரெடி, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பராமரிப்பு இருந்தால் இன்னும் கொஞ்சம் செழிப்பாக இருக்கும். சுற்றி வந்துட்டு டோட்டல் எவ்வளோ ஏக்கர் இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா 5 ஏக்கர் 80 சென்ட், கிட்டத்தட்ட 6 ஏக்கர் இருக்குதுங்க. இதோட ரேட் வந்து அவங்க கோட் பண்ணுறது 20 லட்ச ரூபா ஃபைனல்னு சொல்லியிருக்காங்க. என்ன தான் ஃபைனல் சொன்னாலும் உட்காந்து பேசுகிறப்போ கொஞ்சம் கம்மியாகும் இல்லைங்களா? நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடையே வரலாம். இந்த அமௌண்ட்டுக்கு முடியுமான்னு நீங்கள் எங்ககிட்ட கால் பேசுகிறப்பே கேட்டுருங்க. அந்த ரேட்டுக்கு ஆகுன்னா வாங்க, இல்லைன்னா வர வேண்டாம், வேஸ்ட் எதுக்கு. ஸோ இந்த லேண்டில் வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். எனக்கு ஒரு சிரிப்பாக வருதுங்க ஒரு சில விஷயங்கள்லாம் கேள்விப்படுறப்போ. என்னென்னு கேட்டுட்டிங்கன்னா, கர்நாடகாங்கிறாங்களே, கர்நாடகானா வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் வருமே. எங்கெங்க ப்ராப்ளம்ஸ் வரப்போகுது? இப்போ மோஸ்ட்லி ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். நம்ம பெங்களூர் சைடு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 60% வந்து தமிழ் பீப்புள்ஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க அங்கே. அங்கே வந்துட்டு ஓனாக வந்து வீடு வாங்கிலாம் செட்டில் ஆனவங்க நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இருக்காங்க. ஸோ பெங்களூர் மட்டும் என்னங்க, வேறு ஏதாவது கண்ட்ரியில் இருக்கா? ஸோ பெங்களூரும் கர்நாடகா தான் மெயினாக, கர்நாடகாவோட கேபிட்டல். அங்கேயே பிரச்சனை ஆகாதப்போ இங்கே எப்படி பிரச்சனை ஆகும்? ஒரு சில அரசியல் நோக்கங்களுக்காக ஒரு சிலர் தூண்டி விடுறதுனால அரசியல்வாதிகள் மட்டும்தான் போராட்டம் பண்ணிவிட்டு அப்பப்போ இதை ஞாபகப்படுத்திகிட்டு இருக்காங்களே தவிர, மக்கள் வந்து ரொம்ப நட்பாக பழகுறாங்க, நம்மளை பார்த்தாவே மதிப்போடு நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவில் பக்கத்துலேயே வந்துட்டு தமிழ் குடும்பங்கள் வந்து நிறைய குடும்பங்கள் இருக்காங்க. ஸோ சத்தியமங்கலத்துலேருந்து நீங்கள் மைசூர் போகணுன்னா ப்ரைவேட் பஸ் வந்துட்டால் இந்த ஏரியா வழியாக தான் வருங்க மோஸ்ட்லி. சாம்ராஜ் நகர் வந்து சாம்ராஜ் நகர்லேருந்து டி நரசீபுரா மைசூர் போகிற ரூட் இது. இங்கே மோஸ்ட்லி எல்லா பூமியும் களிமண்ணாக தான் இருக்கும். ஸோ கல்டிவேஷன் நல்லா வரும், கிளைமேட்டும் நல்லா இருக்குது. நான் சொன்ன விஷயந்தான், கர்நாடகான்னு பயப்படுறதை விட்டுட்டு நம்ம ஒரு புது முயற்சியில் இறங்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். அந்த பயமே தேவையில்லைங்க. ஏன்னா தமிழ் சங்கங்கள் நிறைய உருவாகிட்டு வருது கர்நாடகாலேயே. குண்டல்பேட்டையில் எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 65% தோட்டங்கள் வந்து நம்ம ஆட்கள் தோட்டங்களாக தான் இருக்குது. அதனால் வந்துட்டு நீங்கள் கர்நாடகான்னு யோசிக்க வேணாம். கர்நாடகாவில் பெனிஃபிட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு ரேட்டு தமிழ்நாட்டை விட கொஞ்சம் சீப்பாக கிடைக்குங்க. தமிழ்நாட்டில் தோட்டம்லாம் 35, 40 இல்லை 30, மினிமம் 30 தான் அந்த ரேட் இருக்குது. இங்கே வந்துட்டு கம்மியாக கிடைக்குங்கிறப்ப நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு யோசிச்சுக்கோங்க. வடக்கு சரிவு பூமி, வாஸ்துப்படி கரெக்டாக இருக்குது. வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கூப்பிடுங்க. நன்றி.